குழந்தை தண்ணியில விழுந்து காப்பாத்துங்க, குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு காப்பாத்துங்க. குழந்தை தண்ணியில விழுந்துருச்சா? யார் பெத்த புள்ளிய தண்ணிக்குள்ள வந்து தத்தளிக்குதே, காப்பாத்தா காட்டுமுத்து. என்ன ஆழத்தையே காணா? அது இருக்கட்டும், நீ குழந்தை இல்லையா? என்னது குழந்தையா? இவ்வளவு பெரிய மிஸ்யோட குளிச்சிட்டு இருக்க, என்னைய பார்த்து குழந்தையா கேக்குற? கொங்கா பயலுக்கு பிறந்த கொன்ன பயல, உன் சைஸ்ல 4-5 பேரம் பேத்திக்கு இருக்காங்கடா. குளிக்கிற இடத்துல வந்து போடா போடா. இரியா போறல. இரியா எனக்கு அம்மா. டேய் அது எவடா போய் குழந்தை என்னமே? நீ அண்ணா டேய் டேய் நில்லு இங்க பாரு. எலக்ட் பேர குழந்தை சொல்லி நீ அசிங்கப்பட்டு ஓடுறீ. நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் சுத்தப்படாத. மாப்பு மாம்சு டக்க ஓகே. யா யா. என்னாச்சு மாம்சு? தட்டத்தானடா சொன்னேன், முட்டவா சொன்னேன். பாசத்துல கொஞ்சம் பாஞ்சிட்டேன் மாம்சு. எல்லாம் பாஞ்சாடா நீ. தண்ணியே அடிக்கல, தலை கிருங்குற. தலை கிருங்குதா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. ஆப்பு மாப்பு மாம்சு. எவ்வளவு பெரிய பொருளை இவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருக்கானையா? மாப்பிள்ள எனக்கு நீங்களே ஊத்திக்கிங்க, அளவுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதுவும் சேர்த்தா. 1 2 மாப்பிள்ள இப்படி தண்ணி ஊத்துனா குடல்லையா வந்து போகும்? என்ன இப்ப நான் எப்படி மிக்ஸ் பண்ற பாரு. 2 மூடிய ஊத்துற. இப்பப்பா இப்படி ஊத்துனா குடலே இருக்காதே. இப்படித்தான் இங்கிலீஷ்காரங்க பூரா சாப்பிடுறாங்க. நம்ம வழினா தெரியாதனமா தண்ணிய கலக்குறாங்க. எடுத்து இடி மாப்பிள்ள. மாப்பிள்ள அலசல கொஞ்சம் ஊத்துறேன். ஊத்துக்க. அட காட்டாங்களா? என்னது பீச்சலு? பீச்சலா? யோ இது டீ கடையா இல்ல ஒயின் ஷாப்பா? இது தினமும் காலையில இவங்க தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்கியா? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறமா கடை நடத்தியா? நேத்து இன்னைக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? தனா இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. வாண போலாம். இனிமேல் இந்த கடை டீ குடிக்க வரக்கூடாது. அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தாண்டி போகணும். என்னமோ ஊரை விட்டு போற மாதிரில கொச்சிட்டு போறாங்க. டிச்சு காஞ்சவன இங்க தாண்டி வரணும். மூதேவி ஊத்து மாப்பிள்ள. மாமா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, ஒருத்த மட்டும் உட்கார்ந்திருக்கான். ஆட விடு மாப்பிள்ள, அவன் ஊருக்கு பூசா இருப்பான். நீ ஊத்து. இல்ல மாமா, இப்படி வெளியூர்கார ஒருத்தன் நமக்கு சமமா உட்கார்ந்திருந்தா நாளை பின்ன ஊர்ல எவனாவது மதிப்பானா? இல்ல இந்த டீ கடைக்காரன் தான் நம்மளை பார்த்து பயப்படுவானா? கரெக்ட் மாப்பிள்ள, கரெக்ட். அப்ப நீயே டீல் பண்ணி கிளீன் பண்ணு. ஏய் எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? நெக்ஸ்ட் பேர் என்ன? என்ன பேர் இருந்தா உனக்கு என்ன? அடுத்த நெக்ஸ்ட் என்ன விஷயமா இங்க வந்த? என்ன விஷயமா இருந்தா உனக்கு என்ன? என்ன மாமா? என் மாப்பிள்ள கேட்ட கேள்விக்கெல்லாம் எகத்தாலமா பதில் சொல்லிட்டு ஏன்டா ஓடுற? ஏன் ஓடுற? டேய் இன்னைக்கு இந்த இடத்துல நீ என்ன ஆக போறேன்னு பாடுறா மாப்பிள்ள. இன்னைக்கு அவனை கையெடுப்போமா கால் எடுப்போமா இல்ல டோட்டல் அவனை கண்டம் பண்ணிருமா? மாப்பிள்ள டே மாப்பிள்ள மாப்பிள்ள ஆளே காணா. பின்னாலதானே ஓடியாந்தியா? ஆஹா எங்கேயோ பதுங்கிட்டாயா. ஒருத்தனை 2 பேரும் விரட்டுறங்கிற தைரியத்துல தானடா ஓவர்டேக் பண்ணி வந்தேன். இப்ப ஒத்தை கொத்த மீட் பண்ண விட்டானே. காட்டுமுத்து தாயா பிள்ளையா பேசி தப்பிச்சிடுறா ஐயா. ஏனே டேய் சட்டையை எப்படா கலட்டின? சட்டையை கலட்டின இருக்கட்டும், இப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் வரட்டி வந்த? ஆறு வெட்டிட்டு வந்தா? நீ ஓடுன பார்த்து ஆசைப்பட்டு நானும் ஓடியாந்தேன். நான் ஓடுனா நீ ஓடியாடுவியா? அப்படி இல்ல, உன்னை தாண்டி ஓடி முந்திடலான்னு பார்த்து நீ கப்பு நின்ட்ட, நானும் நின்ட்டேன். அவ்வளவுதான்.
இப்ப என்ன பண்ணலான்ற? வேற என்ன பண்றது? ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி பார்த்தோம். நீ நல்லா ஒண்ணா, நானும் நல்லா ஒண்ணா, அவ்வளவுதான். அம்மா, அப்பா. ஆட்டம் முடிஞ்சு போச்சா? ஆ. இனிமேதான்டா ஆட்டமே ஆரம்பம். என்ன திடீர்னு விசில் அடிக்கிறான்? யாரா அந்த கும்பலு? டேய், அண்ணன் அடிக்க தலைவன் சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை செடிக்குள்ள வச்சு பீஸ் பண்ணுங்கடா. ஆஹா, அவனுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருந்திருக்கானே. அது தெரியாம எல்லை மீறி வந்து அவன் எல்லைக்குள்ளே பூந்துட்டே முருகா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூங்குடா. ஐயா, பார்த்து தூங்கியா, கீழே போட்டாங்க அடிபட்டு. உங்க ஆர்வம் புரியுதியா? பதறாம கொண்டு போங்களேன். ஐயோ, துணிமணியை பூரா ஒரு விட்டு இலதலையில கட்டி அடிக்கிறாங்களே. இது எந்த ஒரு பழக்கமா இருக்கும்? ஆமா. டேய், ஊருக்குள்ள புதுசா வந்தா லந்தா. இனிமே அந்த கடைக்கு அடிக்கடி வருவேன். அப்ப எவன் வம்பிழுத்தாலும் உனக்கு தாண்டா அடி. வாங்கடா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ? எவன் பண்ணாலுமா? ஆமாடா, என் பிஸ்கட். ஓகே, டவுட் கிளியர் ஆச்சு. இப்போ நீங்க போலாம். கமான் பாய்ஸ். ஆஹா, ஃபேக்டரியில டூட்டி முடிச்சிட்டு போற மாதிரியே போறாங்களே. ஐயோ ஐயோ, வெரி குட். அப்படி வந்த உடனே ஓடிரணும் மாப்ள. இப்பதான் நம்ம ஊர்க்காரங்க செட்டா இருக்காங்க மாப்ள. இனிமேல் நம்மளுக்கு எந்த கரைச்சலும் கிடையாது. அந்த ஆப்படத்தை வெளியே வை, ஆளுக்கு ஒரு பெக்கப் போடுவோம். மாப்ள, ஓ மாப்ள, உன்னத்தையா இந்த சரக்கு எடுத்து சாப்பிடுவான். இல்ல மாமா, இனிமே நாம குடிக்க கூடாது. எது குடிக்க கூடாதா? ஏன்? என்னால எங்க அண்ணன் பட்ட அவமானம் போதும். இன்னொரு தடவை குடிச்சு ஆ, என்னால எங்க அண்ணன் அசிங்கப்படக்கூடாது. அப்ப இனிமேல் குடிக்கவே முடியாதா? முடியாது. டேய், 2 டீ போடு. டீயா? யோ, அங்க பாரியா, அங்க பாரு. நீ டீ உயிரோட வந்தவன் சிலை ஆயிட்டான். ஒன்னு தெரிஞ்சுக்க மாப்ள, இந்த ஊரை பொறுத்தளவு நம்ம 2 பேரும் குடிய நிப்பாட்டுறதா இருந்தா முதல்ல நோட்டீஸ் அடிக்கணும், அப்புறம் போஸ்டர் ஒட்டணும், அப்புறம் டென்ட் கொட்டையில சிலேடு போடணும். அது போக 1 மாசத்துக்கு முன்னால மைக்க பிடிச்சு சுத்து வட்டாரம் பூரா நாங்க குடிய நிறுத்த போறோம், குடிய நிறுத்த போறோம், குடிய நிறுத்த போறோம் அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, குடிய நிறுத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்கியா? இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1 1/4 1 3/4 ஆக்கணும், 3/4 1/2 ஆக்கணும், 1/2 குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டிங் ஆக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஊத்தி உரியணும். அது போக ஒரு எம்டி கிளாஸ்ல பச்சை தண்ணியை ஊத்தி ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 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 ஸ்லோவா லேண்ட் ஆகணும். இப்ப திடீர்னு குடிய நிப்பாடுறானா கை வட வழங்குது, கண்ணு பட வழங்குது, ஹார்ட் பெக்கு பெக்குது இல்ல. சும்மா எடுத்து கவுத்துங்க இருக்கு. இது என்ன சாதாரண பிரச்சனையா? வாழ்க்கை பிரச்சனையா? சூவா ஏயா, எவ்வளவு பேருடைய ஃபீலிங்க லென்த்தா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கே. சூன்னு ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ற. ஹலோ ஹலோ. புதுப்பட்டிக்கு எப்படி போகணும்? முதல்ல டீ சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, தேங்க்ஸ். அப்படி சொன்னா எப்படி? எங்க ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் டீ வாங்கி தர்றது ஏன் பழக்கம். இந்த ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல பழக்கமா இருக்கே. நேத்து வந்திருந்தீங்கன்னா உனக்கு ஒரு கட்டிங்க போட்டு விட்டு அவன் நல்ல பழக்கத்தை காட்டியிருப்பான். லேட்டா வந்துட்டு நல்ல பழக்கமா. வழி கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லையே. ஆக்சுவலி நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்ல தான் இறங்கி இருக்கணும். இந்த ஸ்டாப்ல இறங்கிட்டீங்க. நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒன்லி 300 yards. இவ்வளவு நாளா நான் இவன் கூட இருந்திருக்கேன். என்கிட்ட ஒரு ஏபிசிடி கூட சொல்லல. இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட மட்டும் எப்படி இம்புட்டு இங்கிலீஷ் பேசுறான்? ஆமா, நீங்க எதுக்காக அந்த ஊருக்கு போறீங்க? நாளைக்கு அந்த ஊர் கோயில் திருவிழா, அதுக்காக வந்திருக்கேன். யா 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 யா, அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் பெஸ்ட் வேல். ஆமா, உங்க ஸ்வீட் நேம்? ஜனனி. ஜனனி? யா. நைஸ் நேம். Thank you. நைஸ் கேர்ள். எப்பறா மாப்ள, ஓப்பனிங்ல விட்டால எண்ட்ல அப்படி பாண்டா உன் மாமே. யாராவே திடீர்னு இவ்வளவு கிட்டத்துல வந்து பீதியை கிளப்பிட்டு போறா? என்னங்க டீ கடையில போய் தண்ணி அடிக்கிறாரு? உங்க ஊரே இப்படிதானா? ஐயா, எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லைங்க. இவர் யாரோ வெளியூர்காரன்னு நினைக்கிறேன்.
அண்ணே கொஞ்சம் எந்திரிங்க. ஏன் ஒண்ணு இல்ல, சும்மா எந்திரிங்க. ஏன்னே இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இது வரைக்கும் கல்யாணமே பண்ண முடியல. அந்த ஐயையோ. வேதனை சோதனையில தான் நான் குடிச்சு சாகுறேன். என்னண்ணே இது? ஆமா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எவ்வளவு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் பாட்டில். ஆமா, ஒரு பாட்டில் என்ன விலைண்ணே? ஒரு பாட்டில் 200 ரூபாய். என்னண்ணே இது? ஒரு நாளைக்கு 200 ரூபாய்னா மாசம் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய், 10 வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் தாண்டுதானே. இந்த 7 லட்சம் ரூபாய் இருந்தா உங்க ரெண்டு பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே. ஏனே குடிச்சு அழிக்கிறீங்க? தயவு செய்து குடிய விட்டுருங்கண்ணே. தம்பி நீ தங்க போல தம்பி. இத்தனை நாளா அண்ணே, எனக்கு இந்த கிடக்கு அண்ணே. புரியலையே தம்பி. நீ இதுக்கெல்லாம் போய் காலில் தம்பி. விழுந்துக்கிட்டு இருக்கட்டுண்ணே. தம்பி சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் தம்பி. என் கண்ணை திறந்துட தம்பி. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கட்டுண்ணே, இருக்கணும். இருக்கட்டுண்ணே. உங்களை நான் மறக்கவே மாட்டேன் தம்பி. என் கண்ணை திறந்து வச்ச சாமி நீங்க. என் குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க. ஒரு தம்பி. நல்லதுண்ணே, வாங்க வாங்க. இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா இந்த நாடே டெவலப் ஆயிடும். Your friend, he is very nice man. நைஸ் மேனா? ஆஹா, இவனை ரொம்ப நல்லவேன்னு நம்பிட்டாலே. யார் பெத்த பிள்ளையோ இப்படி திக்கு தெரியாம வந்து மாட்டிக்கிருச்சு சாமி. அண்ணே, குடிச்சு குடிச்சு குடல் வந்து போயிருக்கோம். அன்னிக்கிட்ட சொல்லி அகத்திக்கிற சூப்பு வச்சு குடிங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு குடிகாரனை திருத்திட்டீங்களே. You are really great. இவனுக்கு முன்னால 6 நிமிஷத்துல ஒரு குடியாரன மிரட்டி தெரிஞ்சிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கங்க. அது யாரு? அடையாம வவுத்திரத்துல கலப்புற. நீ கண்டினியூ பண்ணு. By the way, உங்க பேரே சொல்லலையே. புகழேந்தி BA. என் பேர் ஏன் காட்டு முத்துங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸா? பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியலையா? தெரியலன்னா விட்டுங்க. அப்படியே குறு குறு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நான் வரேங்க. See you. Bye. இதாம்மா நீங்க தேடி வந்த வீடு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா. Hey, ஜனனி, வா வா வா. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா. சென்னையில இருந்து ஈவினிங் தான் வருவேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன். சரி வா வா. கோலமா இருக்கு. ஹேய், நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஆமா, நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்கல. நீ சொன்ன மாதிரியே கையில காப்பு கட்டி விரதம் இருக்கேன்டி. பாரு. யார் அது? இங்கிட்டு பாருங்க மாமா. என்ன மாப்ள? அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்கா மாமா. பொண்ணு போய்கிட்டு இருக்கா? ஐயோ, இதுக்கு தாண்டா மொட்டை மாடியில வயசு பசங்க எல்லாம் படுக்க கூடாங்கிறது. ஆமா, நீ எப்படி படுத்துருந்த? நான் மல்லாக்கப்படுத்திருந்தேன். மல்லாக்கப்படுத்தா மனசு கிணறு மாதிரி ஓப்பனா இருக்கு. வர்ற கழுத போற கழுத குதிக்கத்தானே செய்யும். என்ன சொல்ற மாமா? மாப்பிள்ள இந்த செத்து போன கழுதை தாண்டா அப்படி மாடிக்கு மாடி தெரியும். வாக்கில போய் அடச்சை. ஏண்டா? உன் தங்கச்சி தான் மாமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. தங்கச்சியா? எனக்கு என்ன தங்கச்சி? ஒத்த பேதனடா எங்க ஆத்தாளுக்கு நானு. காலையில டீ கடையில அட்ரஸ் கேட்டுச்சுல. யாரு? ஜனனி. ஜனனியா? ஏண்டா அது எனக்கு தங்கச்சியா? நான் கட்டிக்க போற பொண்ணுனா உனக்கு தங்கச்சி தானே மாமா. கட்டிக்கிறதாக முடிவே பண்ணிட்டியா? பார்த்த உடனே. பயங்கரமான ஆளா இருக்கியாடா நீ. அப்ப ஒண்ணு செய்யு. நீ பேசாம குப்பரை வந்து படுத்துக்கிட்டு தலானைய போட்டு அமைக்க. படு படு. நீ உள்ள விட முடியா? அப்படி படு. இனிமேல் எப்படி வரான்னு பாக்குறேன் நானு. ஏண்டா இப்ப இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடுறா மாமா. தலைமாட்ட பக்கமா? ஐயா, இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றா? ஊருக்கு வந்தமா, திருவிழாவை பார்த்தோமா, மறுபடியும் பஸ் பிடிச்சு ஊருக்கு போனோமா இல்லாம அடுத்த வீட்டு மாடியில என்ன விளையாட்டு? அப்ப ஒண்ணு செய். நீ பேசாம உட்காந்த மணிக்கு தூங்கு. உட்காந்த வாக்குல தூங்கலாம் மாப்ள. எப்படி வரணும் பாப்போம். தூக்கம் வராது மாமா. அதெல்லாம் வரும். பொத்திக்கிட்டு தூங்கு தூங்கு. மூடு. அப்படியே கைய கண்ணத்துல முட்டு கொடுத்துக்க. தூங்குப்பா. தூங்கிட்டியா? தூங்கிட்ட மாமா. வெரி குட். குரட்டையை கட் பண்றா. நாங்க தூங்குவோனா? டுஸ்மோக்கு படுத்துற. காலையில பார்த்துட்டு ராத்திரி லவ். அவளுக்கு வராம இருந்தாலும் இவங்க வர வைக்கிறது. இப்ப என்னடா?
கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுக்குறா அட மாமா. போங்கடா போக்க ஐயோ, மாமா. உன் கூட படுக்கிறதுக்கு மாடியில இருந்து குதிக்கிறது மேல்றா. கோட்டை மாரியம்மன் தாயே, எனக்கு அம்மா அப்பா படிப்பு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. உன் அருளால எனக்கு ஒரு நல்ல கணவரா வேணும். ஏமாப்ல இப்பவும் எதுக்குடா புதுப்பட்டி குட்டி வந்திருக்க நீ? ஏன் ஆளு ஜனனிய பாக்கத்தேன். அது தெரியுது. அதுக்கு ஊருக்குள்ள போன ஆத்துக்குள்ள எதுக்கு கூட்டி வந்திருக்க? அவ இங்க தானே குளிக்கிறா. எங்க? அந்தா ஆஹா, கடுமையான பார்வையா இருக்கே. மாட்டினா நம்மளையில கண்டம் பண்ணிடுவாங்க. டேய் மாப்ள வாங்க. என்ன மாமா? ஆமா, அது எப்படி அவ குளிக்க போறது, கோயிலுக்கு போறது, சினிமாவுக்கு போறதெல்லாம் கண்டுபிடிக்கிற? அது அதுக்கு ஆள்களை வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம்ல. நல்ல டீம் ஒர்க் மாப்ள. ஏற்கனவே உன் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் போய் வண்ணன் தலை குனிஞ்சு ஒரு வழியா இப்பதான் திருந்திருக்க. அதுபோக நீ எதுலையாவது மாட்ட மாட்டியான்னு அந்த ரத்தன விளைவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஊரு விட்டு ஊர் வந்து பொம்பளை பிள்ளைய குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இப்படி ரெண்டு பேரும் நிக்கிறது நல்லது இல்ல மாப்ள. மரியாதையா சொல்ல, ரெண்டு பேரும் வா ஓடிடுவோம். மாமா, நான் என்ன சோப்பா போட்டு விட போறேன்? தூரத்துல இருந்து சும்மா வேடிக்கை தானே பாக்குறேன். இப்படி எவ்வளவு நேரமா வேடிக்கை வைப்ப? இல்ல மாமா, அவகிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த சிக்கலும் வரல. வந்துருச்சுன்னா சட்டு போட்டு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல. டேய், சட்டு புட்டுன்னு வாயால சொல்றதுக்கு நல்லா இருக்குடா. அதுக்கு முன்னால நம்மள எவனாவது பாத்துட்டானா வெட்டு குத்துலடா ஆயி போவோம். டேய் மாப்ள, பாவாடை போயிச்சாம்டா. எவனாச்சும் பார்த்தானா பாவாடையில நம்ம தான் கை வச்சோம்மா. வா ஓடிடுவோம். அடே 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 இருடா. ஏய் என்னடா திடீர்னு ஏன் வேட்டி உருவி கிரிக்கெட்ல பந்த தூக்கி போற மாதிரி போட்டு வர்ற? அந்த புள்ள மானத்தை காப்பாத்தணும்ல. அப்ப எனக்கெல்லாம் மானமே இல்லையா? நீ தான் டவுசர் போட்டிருக்கீல. போடாம இருந்தா என்னடா இருக்கும்? அன்னைக்கு மாதிரி இளதலைய வச்சு மறைச்சிக்க வேண்டியதா. அன்னைக்கு மாதிரி இளதலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க தான் கொய்யா மரத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. அடங்கொய்யால டேய், எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருக்கடா நீ. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you so much. அம்மா, அவன் தூக்கி போட்ட வேட்டி இங்க உருவுனது. வேட்டி உங்கள்ட்ட இருந்தாலும் அது எடுத்து கொடுக்குற ஐடியா இவருக்கு தானே வந்துச்சு. குட் ஆன்சர். நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. அது ஹீரோவுடைய டூட்டிங்க. I think you got a very good helping tendency. Really, you're a gem of person. தேங்க்ஸ். Thank you. இனிமே நமக்குள்ள எதுக்குங்க தேவையில்லாம தேங்க்ஸ் எல்லாம். ஆமா, நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? இன்னும் ஒரு வாரம் இருப்பேன். ஒரு வாரமா? ஒரு வாரத்துக்கு இருப்பா. மாமா மாமா எங்க மாம்சு? அதோ அங்க ஓடிட்டு இருக்காரு. மாம்சு நில்லுங்க, ஏன் ஓடுறீங்க? ஏனா பாவாடையோட நிக்கிற முன்னிட்ட நீ பேசுற பார்த்தானா ஏன் டவுசர உருவிடுவாங்க. மாமா, நான் ஊர் போய் சேர்றேன்டா ஐயா. பெரிய தர்மர் ஏன் வேட்டியை உருவி தாவட பண்றாங்க. ஓகே, நான் வரேங்க. ஓகே, பை. பை. மாப்ள மாப்ள, என்னைய நோட்டை திறந்து வச்சுட்டு மரத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க? எதுவும் இளநிக்கு எனக்கு விட்டு போச்சா? இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பு வாட்டி வதைக்குது, ஆட்டி படைக்குது மாமா. அதுக்கு அதனால என் மனசுல இருக்க லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பேப்பர்ல கவிதையா கொட்டி லவ் லெட்டரா அவகிட்ட கொடுத்துடலான் இருக்கேன் மாமா. அதை செய்ய முதல்ல எழுதி. என்ன என்ன எழுத சொல்றீங்க? நீங்க எழுதி கொடுங்க. நீ தானே லவ் பண்ற, என்ன எதுக்கு எழுத சொல்ற? மாமா, நீங்க அனுபவசாலி. அது மட்டும் இல்ல,
கவிதை எழுதுறதுல பெரிய தில்லாலங்கடின்னு ஊரே பேசிக்குது. மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பெரிய பிகு பண்ணிக்கிட்டு. இந்தாங்க அப்படி இல்ல, எழுதுங்க. நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்பிள்ள? ஆமா எழுதுங்க மாமா. சரி இத உருவு. அப்பா மாமா உங்களுக்காக ஒரு சொம்பு மோர் வச்சுட்டு வந்தனே, குடிச்சீங்களா மாமா? அது ஒண்ணுக்கு 3 தடவை குடிச்சனப்பா. ஒண்ணுக்கா? ஒண்ணுக்கு 3 தடவை குடிச்சேன்னு. ஐயா மோரை தானே குடிக்க சொன்னேன். கரும ஒண்ணுக்கு போய் 3 தடவை குடிச்சிருக்கீங்க. ஒண்ணுக்க குடிச்சனா? சாரி மாமா. மாமா மாமா ஒரு உரிமையில தமாஸ் பண்ண இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. எழுதி கொடுங்க மாமா. எழுதி கொடுங்க. யார பத்தி என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மன்னிப்பு கேட்டனால எழுதுறேன் ப்ளீஸ். அன்பே அமுதே அரும் பெரும் மாமா கனி. இது ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் புதுசா யோசிங்க. புதுசு புதுசுன்னு நமக்கு புதுசு இல்ல. ஓகே எழுதுறேன். இவன் ஏற்க நம்மளை எங்க கொண்டு விட போகுதோ. மாப்ள சும்மா ஒரு ஓரலா ஒரு 3 வரி எழுதியிருக்கேன். நல்லா இருக்கேன், படிச்சு பாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன மாப்ள பார்வை? படி மாப்ள. காதல் என்னும் சாறு பிழிந்து. படிக்கும் போது என்ன டவுட்? நான் பாட்டாவே பாடி காட்டுறேன் கேள். சும்மா முணங்குற. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன முத வரைக்கே இளநீ விழுகுது, 3/4 அடி முன்னால விழுந்தா மூளை குழம்பி இருக்குமே. காதல் பிழிந்து தட்டி தட்டி குப்பிகள் செய்து உருவமிட. என்ன கொலை விழுகுது? கொலை விழத்தான் போகுது. ஏன்டா மாப்ள? பின்ன என்னையா கவிதை எழுதி வச்சா எம்ஜிஆர் பாட்டு எழுதிட்டு இருக்க? எம்ஜிஆர் பாட்டா? அதான் நான் நோட்ல எழுதி வச்செல்லாம் காணாம போயிருக்கு. கிழிச்சா இந்த பாரு மாமா, இனிமே நீ ஒண்ணு எழுத வேண்டாம், நான் சொல்றத மட்டும் எழுது. சரி, ஒரு நல்ல கவிஞனை வேணாங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? மாமா புதுப்பட்டி வந்தாச்சு. ஏண்டா மாப்ள, இப்ப எதுக்குடா என்னை வலுக்கட்டாயமா கார்ல ஏத்தி மறுபடியும் இந்த ஊர் கூட்டி வந்திருக்க? காரணமா தான். என்ன காரணமா? நேத்தைக்கு நாம எழுதுனமே லவ் லெட்டர், இத கொடுக்க வேணாமா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த லெட்டரை நேரா கொண்டு போய் ஜனனிட்ட கொடுத்து எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க. டேய், என்ன பார்த்தா உனக்கு கொங்கா பைய மாதிரி இருக்கா? போடா 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 போடா. என்ன மாமா ஓமானுங்க? அந்த பொண்ணை நீ தான் லவ் பண்ற, நீ கொண்டு கொடுப்போ. ஒன்னு தெரிஞ்சுங்க மாமா, காதல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் லவ் லெட்டரை நேரா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. உங்கள மாதிரி தூதுப்புறா மூலமா தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புறா. கரும்புறாவா? என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல. இந்த கரும்புறா புதுசா இருக்கே. ஏன் மாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு தாய் மாமங்கிற போஸ்டிங் கொடுத்ததை நினைச்சாவது. தாய் மாமங்கிற போஸ்டிங் நீ கொடுத்தியா? டேய், எனக்கு பின்னாலடா நீ பிறந்திருக்க, அதை தெரிஞ்சுக்க. ஓ மங்குஸ்தான் வேலையெல்லாம் மத்தவன்ட வச்சுக்க. அப்படியே இருக்கட்டும் மாமா. இந்த மாப்பிளைக்காக இந்த மாம்சு இத கூடவா செய்யக்கூடாது? ஒண்ணு இல்ல மாமா, அதோ வாக்கியாமேட்டை தாண்டி 6ஆம் நம்பர் வீட்டுல ஜனனி இருப்பா. நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துட்டா போதும். சரி, நான் போய் அந்த வீட்டு நம்பர் 6ஐயும் பாப்பேன், ஒரு கண்ணுல உன் காரையும் பாப்பேன். ஏன் நீ ஓடி போட்டினா உன்னை பத்தி எனக்கு தெரியும் மாப்ள. இல்ல மாமா, கவலையே படாதீங்க. நீங்க தைரியமா போங்க. உங்க பாதுகாப்புக்காக குத்துக்கல்லு மாதிரி இதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பேன். போங்க மாமா. பாதுகாப்புங்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறது, 10 கிலோமீட்டருக்கு நிக்கிறது இல்ல. அளக்குறான். எழுதுன்னு சொல்லிட்டு குடுக்க வச்சு. மாமா உங்களை தான் நம்பி இருக்கேன். சக்சஸா வாங்க. டாடா, see you. என்னங்க சுத்துனது போதும், முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். ஏய், புடவை அவுத்து போடுறீ. அட பீரோல இருக்கிற பட்டு புடவை எடுத்து கட்டிடின்னு கதவை சாத்திட்டு மாத்திடி, காலம் கெட்டு போய் கிடக்கு. 6ஆம் நம்பர் வீடு முத வீடாத்தான் இருக்கு. என்ன மூடி கிடக்கு, யாரும் இல்லையோ? ஹலோ ஹலோ, என்னடா இது திறந்திருக்கு? அப்ப பூந்துற வேண்டியதா?
என்ன உள்ளேயும் ஆபூத்துன்னு கிடக்கு. நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல. எப்படா உள்ளார புகுந்த? அது என்னடா பண்ண எப்படாட்டியா? ஒண்ணு பண்ணலங்க. லெட்டர். என்னது லெட்டரா? இல்ல கவிதைங்க. கவிதையா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு கதவுக்கு 2 கதவை திறந்து என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுப்ப? ஐயா ஐயா, இந்த தபால் உங்க பொண்டாட்டி கொடுக்கவில்லையா? ஆவேசப்பட்டு உலக்கையே பிரயோகப்படுத்தினாரு. ஏய் கருவாப்பாயிலே, யாருக்கிட்ட பிட்டு போடுற? இந்த தடவை என் பொண்டாட்டிய மிஸ் பண்ண மாட்டேன்டா. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டீங்களா? அப்ப போன தடவை யாரை மிஸ் பண்ணீங்க? ஏற்கனவே என் 2 பொண்டாட்டிகளையும் ஆட்டைய போட்டு போயிட்டாங்களா? பொண்டாட்டி ஆட்டிய போட்டாங்களா? ஆமாடா. ஐயா, அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமா எனக்கு இல்லையா? ஏய் கனவு சாத்திரி, இவனை பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுறேன். பெரிச்சாலி மாரியா? ஏய் எத்தனை தடவை இப்படி அடிக்கிற பொண்டாட்டிய கழுத்து ஐயோ, ஜனனி இங்க நின்னுகிட்டு இருக்கா. மாமா இங்க போனாரு. ஜனனி, ஹே, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் உங்களை எதிர்பார்க்கல. பாத்தீங்களா, நம்ம 2 பேர் சந்திப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா. ஓகே, என்ன இங்க திடீர்னு? நான் அது வந்து என் மாமா இருக்காருல்ல, அவர் இந்த ஊர் திருவிழால ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும்னு நைட்டு பூரா மொட்டை மாடியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டாருங்க. சரி கழுத போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எங்க அவரு? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பார்த்து பேசணும்னு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வர நேரம் தான். என்ன மாம்சு, மூஞ்சி நசுக்கி போன டப்பா மாதிரி இருக்கு, கையில உலக்க வேற. நானாடா உன்னைய தூங்க விடல. எனக்காடா நான் பொண்ணு பார்க்க வந்தேன். போமாட்டேன்னு புடிச்சு தள்ளி விட்டு பொலன்னு உலக்கையில புழக்க விட்டு இங்க வந்து புளிகி தள்ளுறியடா. டேய், இந்த உலக்கையில அவன் என்னைய புலந்த மாதிரி ஒண்ணு நான் புழக்கல. எங்க அத்தா அங்கமாளுக்கு பறக்காடா. மாமா, நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு மாமா, தப்பா நினைக்காத. ஜனனி வீட்டுக்கு போகணுமா, அந்த பிள்ளைக்கு கால் வலிக்கும், அப்படியே கார்ல கொண்டே விட்டு வந்துடுறேன். தடிக்க விழுந்துடாம உலக்கையை பிடிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஊரு போய் சேருங்க. வா ஜனனி, நாம போகலாம். அட ஐயோக்கிய பயலே, உனக்காக அடி வாங்கி உடம்பெல்லாம் புண்ணாய் போய் நிக்க. ஜனனி, ஊருக்கு கிளம்புனதுல இருந்து ஏண்டி டல்லாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணும் இல்லடி, உங்க வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டேன்ல, உங்களை, இந்த ஊரை, இதெல்லாம் விட்டுட்டு போறது எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்குடே. மாமா, ஊருக்கு கிளம்பிட்டாளா மாமா? அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லிருக்க. என்ன மாமா, நானே சீரியஸா ஜனனி ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊருக்கு போனா எனக்கு என்னடா? எனக்கு என்ன? உங்க 2 பேரால நான் பட்ட பாடு பத்தாரா? எப்பப்பா உன்னால வாங்கின அந்த உலக்கேடிய மறக்க முடியுமாடா என்னால? இந்த பாரு, அவ போன வரைக்கும் சந்தோஷம். நீ ஒழுங்கு முறையா உன்ன கூட சேர்ந்து விவசாயத்தை பார்க்க பாரு. போ. ஐயோ மாமா, டேய், எப்படியா ஜனனியை சேர்த்து வைங்க மாமா. ஜனனி இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. ஆடி எமட்ட ஆட்டு. ஏடா பாழுற நீ? ஜனனி இல்லைன்னா செத்து போயிருவேன் மாமா. என்னது? செத்தே போயிருவேன் மாமா. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நெசமா தான் அழுறியா? எங்க உள்ள தண்ணி இருக்கான்னு பாப்போம். ஆமா, நிரம்பி குளமா நிக்குது. என்ன தியாகம் பண்ணி கரைச்சிரேடா நீ. சரி புலம்பாத, செல்போன் இருக்கா உன்ட? கொண்டா. டேய், ஆடியோ கட் பண்ணி காதை மூடு. அழகே நிப்பாட்றா, போன் பேசணும். ஹலோ, மாப்ள வண்டி எடு. எங்க வண்டி எடு? உன் தாய் மாமா யாருங்கிறத காட்டுறேன். என்ன வண்டிய? என்ன தூக்குறா?
பப்ஸ். பஸ் நிக்கிறா? ஆமா போலீஸ் நிக்கிறா? ஆமா பஸ்ல இருக்கேன் பூரா இறங்கி நிக்கிறானா? ஆமா. இதுதான் நம்ம ஸ்பாட். அப்படியே ஓரக்கட்டு. அங்க நிக்குது பாருங்க ஆளு. ஐ ஜனனி. மாப்ள ஓய் என்ன ஏதுன்னு கேளு. போ கேளுடா. என்னாச்சு எல்லாம் ரோட்ல நிக்கிறீங்க? பஸ்ல பாம்பு இருக்குன்னு போன் வந்துச்சான், அத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போயே ஆகணும். ஆனா வேற பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா? ஐயோ பஸ் வர லேட் ஆகுமாமே. என்ன மாப்ள கப்பல் மாதிரி கார வச்சிட்டு எதுக்கு பஸ்? வாட் நான்சென்ஸ். வாமா நம்ம வண்டில போ. வா 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 சீக்கிரம் என்ன லாரியா வந்திருக்கு மொத்தமா வந்திருக்கீங்க. போங்க. ஏறு முன்னால ஏறு. போ போறப்பா. எப்படி உன் மாமே மைண்ட்? மாம்ஸ் பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஒரு பிச்சை போட்டு மறுபடியும் ஜனனியை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத ஏன்டா இங்க சொல்ற? போடா. பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஃபோன் பண்ணது நீதானா? ஐயோ நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே வழக்கமா போச்சு. ஏப்பா மாப்ள மாமா பொண்ணுட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லன்னா நம்மள மாதிரி யாரெல்லாம் தங்க மாட்டோம்ல. ஆமா நம்ம பெரிய லேல் லாடு லங்கோடு தான். மாப்ள போனு நீ பேசிக்கிட்டு நான் போய் 2 இட்லியை போட்டு வந்துறேன். போடா ஹோட்டல்ல விலைக்கு வாங்குற மாதிரியே பாக்குறேன். ஈவினிங் மினிஸ்டர் வந்துருவார்ப்பா. அந்த சூட்டை ரெடி பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ குட் மார்னிங். குட் மார்னிங். அதாவதுங்க சொல்லுங்க. சூடா 2 இட்லி வடை கொண்டாங்க. ரூம் போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா. ரூம்ல போய் ஆர்டர் பண்ணி அங்க வச்சே சாப்பிடுங்களேன். யோ அதான் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம்ல, கல்லாப்பட்டி முன்னால தானே கேட்கறான். கேட்கறத கொடுத்துட்டு காசை வாங்கி உள்ள போட்டு கடையை டெவலப் பண்ணுங்கயா. வியாக்கியானம் பேசிக்கிட்டு ஊர்ல இருந்து வர்றப்ப எரும மடலாம் வித்துட்டு வந்து கடை வைக்கிறது, கோடு சுட்டு மாட்டினோம்னா குசுமா பேசுறது. ஏன்டா இங்க வந்து மாறிடுறீங்க? என்னையா பாக்குற? அண்ணன் யார் தெரியுமில்ல? எங்க ஊரு கிங்காங். டேய் கிங்காங்னா மனுஷ குரங்கடா. மனுஷ குரங்கு. என்ன உடனே என்ன செக் பண்ணி பாக்குற? யோ இன்னைக்கு கொண்டாங்க பசிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, சூடா 2 இட்லி வடை கொண்டாங்கன்னா ரூம்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இங்க எல்லாம் தர முடியாது, பெரிய ஆபீசர் மாதிரி பேசுறான் சார். அவ்வளவுதானே? சார உள்ள கூட்டி போய் சூடா கொடுங்க. ஓகே. அது போ வாங்க சார். இப்ப மண்டையில ஏறதா போய் சூடா ரெடி பண்ணு. போயா போ. வாங்க. பாத்தியாடா சவுண்ட் விட்டாதான் சரண்டர் ஆகுறாங்க. நீங்க யாருண்ணே? காட்டு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல? அது வா சூடாறக்குள்ள போய் சாப்பிடு போ. டேய் டீசன்டா போ. கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் இந்தடா ஓடாத டீசன்டா போ. காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்டா போ. காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா கேளு. பிச்சு விடுவோம் பிச்சு. பெஸ்ட் பிஹேவியர். வராம இருந்துருவேன்னு நினைச்சேன். மாப்ள மாமா அப்ப போகும்போது தனியா தானடா போனேன். இது எப்ப வந்துச்சு? பேச்சு துணைக்கு இருக்கட்டுமே நான் தான் வர சொன்னேன். ஏம்மா மாப்பிள ரொம்ப சுத்த தங்கம். என்ன நீ பக்கத்து ஊர்ல இருக்கும்போதே உன்னை பாக்குறதுக்கு பாஞ்சு வருவான். இப்ப அவனுக்கு தோதா நீ பக்கத்திலேயே இருக்க. அதனால கொஞ்சம் விளையாட்டா இருந்தாலும் அலாட்டா இருந்துக்க. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம். இட்லி கட்டுறதுக்கு இடி விழுந்த மாதிரி அடி விழுது. இவருக்கு இச்சா கேக்குது என் டுச்சா. சிச்சி மாமா தமாஸ் பண்றாரு, நீ வா போலாம். ஐயோ அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஓகே நான் வரேன். ஜனனி நான் ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டியே? என்ன? எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போலாம்ல? சச்சா மாட்டேப்பா. இப்பதானே உங்க மாமா சொன்னாரு. அவர் கிடக்குறாரு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாருமா. ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம்மா. சரி ஒன்னே ஒண்ணுதான். என்னையா? டீ காபி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போயா. கூலிங் சார். போயாண்ணா சார். ரூம் பாய் போயிட்டான். ப்ளீஸ். இந்த வர்றேன். என்னையா வேணும் உனக்கு? வேணாயா சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் உயிர் எடுக்கற? அடிச்சு பல்ல கழட்டி விடுவேன். போயா. மறுபடியும் கதவை தட்டினா கொன்னு விடுவேன். போயா. மனுஷன் மூட கெடுத்துக்கிட்டு உள்ள ஒரு ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் பார்க்கவே விட மாட்டேங்கிறானே. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அவனை விரட்டிட்டேன். ப்ளீஸ். வேண்டாம் எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இந்த பாரு நான் என்ன வேற விஷயமா கேட்டேன்? ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன். இதுக்கு போய் மூடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ப்ளீஸ்மா. ஒரு நிமிஷம் இருந்த வரேன்.
சாரி மேடம். Thank you. Yo, head before they fill it up with lead. Yo, head. Yo, head. Yo, head before they fill it up with lead. You sleeping? Good catch. Thank you. Welcome. பத்தலையா? இந்தாங்க. No. Cheers. சீரியஸா? Cheers. ஓகே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு காட்டுமுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ங்க. காட்டுமுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ். புதுசா இருக்கு. ஆமா, உங்க நேம் சொல்லவே இல்லையே. ரோஸ். ரோஸ். ஸ்வீட் நேம். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுங்க என் மாப்பிள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணும் மெட்ராஸுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மெட்ராஸ்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அதனால ஊரே திரண்டு வந்து இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேங்க. Is it? ரியலி? பரவாயில்லையே, ஒரு ஊரே சேர்ந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க. பணம் இருக்கும்போது என்ஜாய் பண்ண வேண்டியதானங்க. You're right. ஆமா, கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? கல்யாணத்தை நேரு ஸ்டேடியத்துல வச்சிருக்கேங்க. நேரு ஸ்டேடியம். வாவ். Is it? ரியலி? ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? அதுவா, அது வந்துங்க ஊர்ல 10 பஞ்சு மில் இருக்குங்க, 5 அட்டை மில் இருக்கு, ஒரு 7 லிட்டர் ரைஸ் மில் இருக்குங்க. இவ்வளவு ஏன் கோடி கோடி அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றேன்னா பாத்துக்கோங்க. கோடி கோடியாவா? எப்போய் என்னடா நீங்க பாட்டு ஊர்ல ஆடு மாலாம் விட்டு வந்துட்டீங்க. அதுல 2 எருமை கண்ணு குட்டி காணாமன்னு அப்பத்தான் போன் போட்டு கண்ணா பின்னாண்டு வையுது. வந்து என்னன்னு கேளுங்க. வாட் எருமை? இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? எருமை. பைசன். 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 ஹலோ. அதுல மினி பைசன் மிஸ்ஸிங், அப்பத்தா பீலிங், இமிடியட் காலிங், 1 செகண்ட் கோயிங், யூ வெயிட்டிங். மண்டையா நீ கம்மிங். படுபாவிக்கு பிறந்த பாதகா உன்னைய. டேய், நானே அரைங்குலியமா இங்கிலீஷ்ல பேசி அவளை அணைக்கட்டி எப்படியாவது ஊர் கொண்டு போயான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இசுக்குன்னு உள்ள வந்து எருமாடு மேய்க்கிற பையன் காட்டி கொடுத்துறீடா. சுமாட்டு பண்ணிக்கல பண்ணி பூந்த மாதிரி. ஆஹா, போயிட்டாலே. ஐயோ, எந்த ரூம்னு கூட கேட்க மறந்துட்டனே. ரைட்டு, எல்லா ரூமையும் கதவை தட்டி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஐயோ மாமா, என்னய்யா? என்ன கன்றாவி இது? கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி தெரியற? ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? இதுல என்ன பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்? யார் யாது? அத்தை. என்னது அத்தை? அத்தை. அத்தையா? உனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? எனக்கு இல்லையா, உனக்கு அத்தை. எனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? நான் லவ் பண்ணா உனக்கு அத்தை தானே? லவ்வா? ஆமா. அத்தை சொன்னப்ப அதென்ன மேலங்களையும் பாருங்க. கல்ச்சர் தெரியவனா? அத்தையா அத்தை? இங்க பாரு, இது சரிப்படாது. மரியாதை எங்க அண்ணன் கொடுத்து விட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 100 சவர நகையும் தந்துட்டு மறுவேளை பாரு. நீ போற போக்கே சரியில்லை. ஆமா, அவ்வளவுதானே. உன் படத்தை பூரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கிக்க. நாங்க 2 பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ண. ஆள் விடு. மூ டார்லிங்.
நீங்க வாங்க டார்லிங், நம்ம ரூமுக்கு போலாம். தனியானா நாங்க 2 பேரும் மட்டும் தான், 3 பேர் கிடையாது. ஏன் அப்படி பின்னால ரோல நாளையற போயாகிட்டு போயாகிறல்ல. புகழேந்தி என்ன மாமா? வைத்தியர் கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேட்டு வாப்போ. சரி வாங்க போலாம். என்ன எதுக்கே கூப்பிடுற? உன்னை கூப்பிட்டால்ற நீ போய், என்னைய கூப்பிட்டால்ற நான் போறேன். உன்னை யார் கூப்பிட்டது? உங்க அத்தை. எவ்வளவு கூட்டு வந்து அத்தைங்கிற? எனக்கு எதுக்கு முறை வைக்கிற? எதா இருந்தாலும் உன் கூட வச்சுக்க. ஆமா, மூஞ்சிக்கு மொசர கட்டையும் பாரு. அடப்பா, இவனுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படியே பொங்குறாரு. போட பார்த்தவன பல்கா வந்து விழும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன அத்தை கிட்ட போறேன்னா கத்துற சவுண்ட் கேக்குது, போட்டு ஒரே அம்மா கமிக்கிட்டாளா? யாராவது யார் அடிச்சது? ஏன் அந்த கத்து கத்துனீங்க? தலையெல்லாம் குரங்கு பேன் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பேனை பார்த்துட்டான் மாப்ள? எவனோ ஒருத்தன் பேனை பார்த்துட்டான். யாரு? மாப்ஸ், நான் உன்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தனா, வர்ற வழியில ஒரு ரூமுக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் ஒரு வெள்ளை துண்டு எடுத்து மூஞ்சிய பொத்தி கபக்குன்னு உள்ள இழுத்தான் பாரு மாப்ள. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள மூடிக்கிட்டு குத்துறா மாப்ள. முரட்டு குத்தா குத்துறா. துணிய உருவிட்டு அப்படி பாக்குறேன், எவனையுமே காணாம். ஆமா மாப்ள, அவன் என்ன ஏன் அடிச்சிருப்பான்? அவன் ஏன் உன்னை அடிச்சிருப்பான்? என்னையா நான் கேட்டது நீ என்கிட்ட கேக்குற? மாமா, அத்தை அத்தைன்னு ஒரு அண்டா உருட்டிக்கிட்டே தெரிஞ்சியல்ல? ஆமா. அவளுக்கு எவனாவது ஒரிஜினல் அங்கிள் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை இழுத்து துண்ட போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டா மாமா. அவ சவகாசம் வேண்டாம், அவளை மறந்துடாமா. முடியாத மாப்ள, அவளை என்னால மறக்கவே முடியாது. அவளை என்னைக்கு பாத்துருவோம், அன்னைக்கே மனச பறி கொடுத்துட்டுடா, பறி கொடுத்துட்டு. ஐயோ மாமா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்னப்பா? இனிமே அவ ரூமுக்கு முன்வாசல் வழியா போகவே போகாதீங்க. பேசாம பின்னாடி கயரை கட்டி ஜன்னல் வழியா ரூமுக்குள்ள குதிச்சிருக்க. கரெக்டா சொல்லடா. சூப்பர் ஐடியா கொடுத்துட்டா. மாமா போறேன். போங்க, இப்பே இறங்கிடுறேன். ஹலோ, நான் டட்லி பேசுறேன். நேத்து அவன் கதையை முடிச்சிருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, அதனால அவன் தப்பிச்சிட்டான். விடிச்சா அவனுக்கு கல்யாணம். நாளைக்கு நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே மாமா. மாமா, என்ன கண்ணு 2 நில குத்தி நிக்குது, வாயெல்லாம் பொளந்து கிடக்குது, தண்ணிய கிண்ணிய போட்டு பாட்டி மட்டையாயிடுச்சா? ஐ மாமா, மாமா, என்ன மாமா, என்னாச்சு? மாப்ள, அது உங்க அத்தை இருக்கால, உங்க அத்தை. அவ என்ன பண்ண சொல்லி தொலை. அவ எனக்கு வேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை எடுத்து தொடச்சா. இதையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. ஐயோ, என்ன மயக்க மருந்து மாமா? மயக்க மருந்தா? ஆமா. ஐயோ, பீரோ திறந்து கிடக்கு, நகை போட்டிய வேற காணோம். உட்றாவல இந்த அட்டா ஓடா மாமா, ஓடியா இந்த ஓடா. உட்றா முடியவல. நில்லு நில்லு. ஏய் நில்லு, மாட்டனி. கேஸ் போனா போயிட்டு போகுது. உங்க அத்தையோட போஸ்ட் பத்தியா என்ன அழகா இருக்கு பாருப்பா. மாப்ள விட்டுரு மாப்ள. என்னது விட்டுருங்கற? விட்டுறவா? அடிச்சி போட்டனா. என் மாமாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு நகையும் பணத்தையும் தள்ளிட்டு போலான்னு பாத்தியா? கொன்னுடுவேன். ஓடி ரோசி, ரோசி, என்னை விட்டுட்டு போகாதே செல்லமே. அடிச்சி என்ன ஆளியா நீ? அவளே ஒரு திருடி அவ பின்னால ஓடிட்டு இருக்கா. மாப்ள, உன்கிட்ட கொள்ளையடிச்சு எல்லாம் கொடுத்துட்டாயா? என்கிட்ட கொள்ளையடிச்சத கொடுக்காம போறா. இன்னும் என்னத்தையா கொள்ளையடிச்சா? மாமா மனசடா. மனசையா? ஐயோ ஓடாதம்மா, ஓடாத. என்கிட்ட சொல்லிருந்தா நானே ஆட்டைய போட்டு கொடுத்துருப்பேனே. நீயா எடுத்து மாட்டிக்கிட்டியம்மா. ஓடாதடி தங்க. மாமா போற போக பார்த்தா கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பத்துட்டு தான் ஊருக்கு வருவார்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை நம்ம பாப்போம்.